இவன் பேர் தாங்க டிம். ஏழ்மையான வீட்டில் பிறந்தவன். ஆனால் படிப்பிலும் விளையாட்டிலும் ரொம்பவே கெட்டிக்காரன். ஒரு நாள் பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. டிம் வழக்கம் போல ஆவலாக பள்ளிக்கு சென்றான். ஆனால் அன்று மழை காரணமாக பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. அவனுக்கு ஏமாற்றமா போச்சு. உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரியை பார்க்கறான். ஆனா அது ரொம்பவே அழுக்காகவும் சுத்தம் இல்லாமலும் இருக்கு. அதை பயன்படுத்தவும் பராமரிக்கவும் ஆள் இல்லை. உடனே டிம் லைப்ரரிக்கு போய் அதை கூட்டி சுத்தம் பண்ணி புத்தகங்களை தூசி தட்டி அடுக்கி வைக்கிறான். அன்னிலிருந்து அவன் தினமும் பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே மாலை நேரத்தில் லைப்ரரியில் போய் புக்ஸ் படிக்கிறத வழக்கமாக்கிக்கிட்டான். ஒரு நாள் மாலை அவன் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரி வந்தார். அவன்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு என்னவாகணும்னு ஆசைன்னு கேட்டார். நான் நிறைய படிச்சு உங்களை போல ஒரு பெரிய அதிகாரி ஆகணும் சார். அது அவ்வளவு எளிதில்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா எல்லாமே சாத்தியம் தானே சார் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த அதிகாரிக்கு அவனது அந்த வார்த்தைகள் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அவர் இனிமே உன் படிப்புக்காகிற மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவனை நல்லா படிக்க வச்சாரு. பின்னாடி காலத்துல டிம் அவரை விட ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டான். அவனோட பல சாதனைகளுக்காக அவனுக்கு ஒரு விருது விழா நடந்துச்சு. அந்த விருது விழா நடக்கிற அன்னைக்கு தான் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தேன் அப்படின்றத அவன் மக்களிடத்துல பகிர்ந்துக்கிட்டான். எதுவும் எளிதல்ல, ஆனால் எல்லாமே சாத்தியம்.